ஸ்ரீஜா இசைய பார்த்து சொல்றாங்க, நாளைக்குதான் இந்த வீடு துக்க வீடா ஆகும்னு பார்த்தா ஆளாளுக்கு எல்லாரும் ஒரு மூலையில அழுகிறத பார்த்து இப்பவே துக்க வீடு மாதிரி தானே இருக்கு. நான் வேற எங்க அப்பா கிட்ட சொல்லி மாலையெல்லாம் ஆர்டர் போட்டுட்டேன். இசை ஸ்ரீஜாவை பார்த்து கேக்குறாங்க, என்னடி பேசுற நீ? உன்னைய மாதிரி ஆளுக இருக்கிற இடம் இந்த மாதிரிதான் இருக்கும். எல்லாம் கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் இந்த வீடு கோயிலா மாறும். பாவம், அத பார்க்கதான் நீ இருக்க போறது இல்லையே. என்ன இசை சொல்ற? நான் இருக்க மாட்டேனா? நாளைக்கு உன் அத்தை இந்த வீட்டை விட்டு போயிருவாங்க. அதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்படி உளறிக்கிட்டு இருக்க? என்ன ஸ்ரீஜா, நானா? என்னைய பார்த்தா சம்பந்தம் இல்லாம பேசுற மாதிரி தெரியுதா? இசை, பின்ன இல்லையா? நாளைக்கு உங்க மொத்த குடும்பத்தையும் வெளியே தள்ளுறது தானே என்னோட பிளானு. ஆனா இந்த வீட்டை விட்டு நீங்க எல்லாம் போறதுக்கு முன்னாடி உன் ஆசை அத்தை இருக்காங்கல்ல, அதுக்குள்ள இந்த உலகத்தை விட்டு போயிருவாங்க போல இருக்கே. இசை கோவத்துல ஸ்ரீஜாவோட கழுத்தை நெரிக்கிறாங்க. ஸ்ரீஜா சொல்றாங்க, விடுன்னு. இசை சொல்றாங்க, ஏண்டி உன்னை கொல்லாம விடமாட்டேன், அவ்வளவுதாண்டி உனக்கு மரியாதை. உன் நாடகத்தை கொஞ்சம் நிப்பாட்டு. இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி அத்தைக்கு எதுவுமே நடக்காது. நாங்க வீட்டை விட்டு போயிருவோன்னு நீ ஆசைப்படுற அந்த பகல் கனவு நடக்கவே நடக்காது. பாத்துக்கிட்டே இருடி ஸ்ரீஜா சொல்லிட்டு இசை கோவத்தோட போறாங்க. இசை போறத பார்த்துட்டு ஸ்ரீஜா சிரிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.